தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அவரின் நினைவாற்றல் நம்ம எல்லாம் வியக்க வைக்கிறது. மலையின் மொழியோ ரசிக்க வைக்கிறது. திருக்குறள் முதல் ஐயா கலைஞரின் கவிதை வரை சொல்லி அசத்தும் அவருடைய திறமை. வயது 9 சொன்னா நம்மளால நம்ப முடியாது. பெரிய பெரிய மேடைகளை கலக்கக்கூடிய ராகுல் ராம் அவர்கள் இப்பொழுது நம் முன்னிலையில். இந்த சிறுவன் ஜஸ்ட் 9 வயசு ஆச்சு. சமீபத்துலதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முன்னாடி பேசி அவருடைய அன்பையும் பாராட்டி பெற்று வந்திருக்கிறார். இவருக்கு படத்தை ஒரு பேரு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பாசறையின் அரசனாக வீற்றிருக்கும் ஐயா ஆர் ராசா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தொகுதி எம்பி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அஞ்சுகத்தால் பெற்றெடுத்த பொன்னியின் செல்வனுக்கு 100ஆண்டு விழா. நண்பர்களே, ஒரு கூழாங்கல் தன்னை இமயமாய் மாற்றிக் கொண்ட சரித்திரம் நம் தாத்தா கலைஞர் அவர்களுக்கு 100ஆண்டு விழா. நம் தமிழ் அன்னைக்கு செம்மொழி மகுடம் சூட்டிய செம்மொழி நாயகனுக்கு 100ஆண்டு விழா. நண்பர்களே, இந்த ஒரு நூற்றாண்டில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை சீர்திருத்தங்கள், இவையெல்லாம் எங்கள் தலைமுறைக்கு தந்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நண்பர்களே, எண்ணற்ற அடையாளங்களை கொண்டவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நண்பர்களே, நம் மொழியின் முடிவை நிமிர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது எப்படி என்றால், தமிழில் சமஸ்கிருதம் கலந்திருந்த போது தமிழனுக்கு தமிழை அடையாளம் காட்டியவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அது எப்படி என்றால், அபேட்சகர் வேட்பாளரானார், அக்ராசனர் அவைத்தலைவரானார், நமஸ்காரம் வணக்கமானது, நாஸ்டா சிற்றுண்டியானது, ஜில்லா மாவட்டமானது, மதராஸ் சென்னையானது, தமிழும் தமிழானது, எங்கள் தலைமுறையும் தப்பியது. நண்பர்களே, அது மட்டுமா நண்பர்களே, எங்கள் தமிழ் அன்னைக்கு வாழ்த்துப்பாடல் அமைத்துக் கொடுத்தார் தந்தை கலைஞர் அவர்கள். நண்பர்களே, பேருந்தில் திருடர்கள் ஜாக்கிரதை என்ற வாசகத்தை எடுத்துவிட்டு திருக்குறளை தந்தவர் திருக்குறளை நாயகன். நண்பர்களே, இதில் எதற்கு நன்றி சொல்ல? சரி நண்பர்களே, பாமரனுக்கும் தமிழை அடையாளம் காட்டிய அதிசயம் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் ஒருவர் முதல்வரான அதிசயம் உலகில் வேறு எங்காவது நடந்தது உண்டா என்றால் இல்லை. நண்பர்களே, தந்தை பெரியாரின் சுவாசம் டாக்டர் கலைஞர் அவர்கள். சாடிகளற்ற சமுதாயம் வேண்டும் என்றார் தந்தை பெரியார் அவர்கள். நண்பர்களே, அதை சமத்துவ புரட்டில் நிகழ்த்தி காட்டினார் சமத்துவபுர நாயகன் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நண்பர்களே, ஆரம்ப கல்வியின் தந்தை கர்ம வீரர் காமராஜர் என்றால் கல்லூரி கல்வியின் தந்தை தாத்தா கலைஞர் ஆவார். நண்பர்களே, நாட்டை ஆளும் அரசனாக இருந்தாலும் தான் கட்டிய கோவிலின் கருவறைக்குள் செல்ல அனுமதி இல்லை. நண்பர்களே, இதுதான் இன்று பேசு பொருளாக இருக்கும் சனாதானம். நண்பர்களே, இந்த சனாதன பழக்க வழக்கம் நமக்கு சொந்தமில்லை என்று அவாளுக்கே திருப்பிக் கொடுத்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நண்பர்களே, அது எப்படி என்றால், அனைத்து தமிழ் மக்களும் அச்சர்களாகலாம் என்ற திட்டம். இந்த திட்டம் இன்று நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் அழகாக நடைமுறைப்படுத்தியுள்ளார். நண்பர்களே, இதுதான் நம் தமிழ் வாழ்வியல் நெறி, திராவிட மாடல். நண்பர்களே, தகப்பன் சொத்தை பெண்களுக்கு சமாதானமே தந்த
வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் நாம் நினைவு கூறுவோம். நண்பர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அப்போதைய குடிநீர்த்துறை அமைச்சர் முதல்வர் கலைஞரின் வீட்டிற்கு வந்திருந்தார். அந்த அமைச்சர் சொன்னார், ஐயா, இந்த வீடு மிகவும் சிறியதாக இருக்கிறது. நீங்கள் முதல்வராக இருப்பதால் உங்களை சந்திக்க நிறைய பேர் வருவார்கள். அதனால் அரசு சார்பில் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்ட ஏற்பாடு செய்யட்டுமா என்றார் அந்த அமைச்சர். அதற்கு சிறிது நேரம் யோசித்தார் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். சரி என்று சம்மதம் தெரிவித்தார். பிறகு அந்த வீடும் கட்டி முடிக்கப்பட்டது. வீட்டை பார்வையிட அந்த அமைச்சர் நம் முதல்வர் கலைஞர் அவர்களை அழைத்து சென்றார். நண்பர்களே, இதுதான் மிகவும் முக்கியம். வீட்டை பார்வையிட்ட முதல்வர் கலைஞர் அவர்கள் சொன்னார், அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திற்கு நல்ல கட்டிடம் இல்லை, ஆனால் இந்த கட்டிடத்தை அதற்கு கொடுத்து விடுங்கள் என்றார் நம் முதல்வர் கலைஞர் அவர்கள். அனைவரும் வாயடைத்து நின்றனர். நானும் வாயடைந்துதான் இருக்கிறேன். நண்பர்களே, இந்த விழா கலைஞர் நூற்றாண்டு விழாவோடு மட்டும் இல்லாமல் தமிழ் உள்ளவரை இந்த 100 ஆண்டுகளும் கலைஞர் யுகமாக கொண்டாடப்படும். இந்த காலம் சுயமரியாதை கொட்டாகும். நண்பர்களே, இறுதியாக ஒரு சிறிய கவிதையுடன் நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்று தமிழுக்கு ஏறு பிறந்த நாள், தமிழருக்கு சோறு பிறந்த நாள், வடமே லோகம் தள்ளி கலைந்த நாள், மேலை மொழிக்கு மீசை முளைத்த நாள், வெள்ளி திரையில் வீரம் விளைந்த நாள், என் போக தமிழ் பிள்ளைகளுக்கு ஆசான் பிறந்த நாள். இன்று சாரண பிறந்த நாள் அல்ல, சரித்திர பிறந்த நாள். செம்மொழி உள்ளவரை உம்மொழி இருக்கும். வாழ்க தாத்தா டாக்டர் கலைஞரையாவின் புகழ் வாழ்க. இந்த அழகான விழாவை நடத்தி கொண்டிருக்கும் திரு அம்பா நந்தகுமார் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த பாபு அங்கிளுக்கு என் நெஞ்சார நன்றிகளை நான் தெரிவித்துக் அவர்களுக்கு முன்னாள் மத்திய ஒன்றியம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களை பாராட்டுகிறோம். தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ